தன் இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஒரு ஒரு தகவலை தரார். என்னன்னா, தமிழ்நாட்டுல நம்ம விஜயநகர படைத்தர்கள் உள்ளார வந்தப்ப எல்லா இடங்கள்லயும் நம்மளோட இதை உள்ளார வச்சிட்டோம். தமிழர்களுக்குன்னு தனித்த ஒரு அடையாளம் இல்லாம தனித்த பெரும் அடையாளமா இருக்கக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் நம்ம சிதைவுகளை ஏற்படுத்திட்டோம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்மளால அந்த சிதைவை ஏற்படுத்த முடியவில்லை. அது என்ன தெரியுமா? சங்ககால இலக்கிய நூல்கள் அப்படின்னு கீரா சொல்றாரு. கீரா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த சங்ககால இலக்கிய நூல்களை திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாம திராவிட களஞ்சியம் அப்படின்னு தொகுக்கணும்னு அவரே சொல்றாரு. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு தமிழர் இருந்தாரு, அவர் வருத்தப்பட்டு இதை தகவலை வெளியில சொல்றாரு. அப்ப கீரா சொல்லிதான் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க திராவிட களஞ்சியம் அப்படின்னு சங்ககால இலக்கிய நூல்களை தொகுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளாக மணியரசன் மாபெரும் ஒரு அறச்சீற்றத்தை காண்பிச்சோன, அதை எதிர்த்தோன உடனடியே அதை பின்வாங்கிட்டாங்க. அப்ப கீராவிற்கு எதற்கு சிலை வைத்தார்கள்? தமிழர்களின் அடையாளங்களை மட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன கீராக்கு இவர்கள் சிலை வைத்தார்கள். கீரா எதுல எழுதினாரு? தமிழ் மொழியில எழுதினார். இதுதாங்க திராவிட